இந்த தொல்காப்பியத்திற்கு எனக்கு பிடித்த விடயம் என்னென்று கேட்டால், இந்த கடவுளை வரையறுத்தது எங்களுக்கு திருக்குறள். இந்த முதலாம் அதிகாரத்திலே எங்களுடைய கடவுட்கொள்கையை திருக்குறள் வரையறுக்கின்றது. உலக முதல்வன் என்று கடவுளை முதலாம் குறளை சொல்லுவார். வாளறிவன், குற்றமில்லாத பூரண அறிவுள்ளவன் என்று அடுத்த குறளிலே சொல்லுவார். மலர்மிசை ஏகினான், இதயத்தாமரையிலே அமர்ந்திருப்பவன், எங்கேயோ வெளியிலே வானத்தில் இருக்கிறவன் இல்லை, உன்னுக்குள்ளே இருக்கின்றான் இறைவன் என்பது சொல்லுவார். வேண்டுதல் வேண்டாமை இலான், அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லாதவர் என்று சொல்லுவார். இம்பார்ஷியல். இருள் சேர் இருவினையும் சேராதவன், அவருக்கு பாவ புண்ணியங்கள் வினைகள் இல்லை என்ற கருத்தை சொல்லுவார். பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது புலன்களினாலே ஆளப்படுபவனோ இயக்கப்படுபவனோ இல்லை என்பதை சொல்லுவார். தனக்கு உவமை இல்லாதான், அதற்கு ஒப்புவமை இல்லாதவர் என்பதை சொல்லுவார். அறவாளி அந்தணன், தர்ம நீதி நெறியிலே அறநெறியிலே நிற்பவன் அந்தணன் என்பது இங்கே அந்தணன் என்பது சிறந்தவன் அல்லது பண்பானவன் என்ற கருத்திலே சொல்லலாம். எண்குணத்தான் என்று சொல்லுகின்றது. இந்த எண்குணத்தை பற்றி எங்களுடைய சைவ சித்தாந்தம் ஆகமங்களிலே சொல்லுவார்கள். மற்றது இறைவன், இறைவன் என்றால் இறந்திருப்பவர். இது தொல்காப்பியன் கடவுளை வரையறுக்க, திருக்குறள் கடவுளை வரையறுக்க, தொல்காப்பியம் மனிதனை வரையறுக்கின்றது. இந்த மனிதன் என்றால் என்ன என்ற கேள்வி. நாங்கள் உயிரியல் பாடம் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு மனிதனை பற்றி படிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு, மேன் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் அனிமல் என்று தான் உயிரில் படிப்போம். மனிதனுடைய தோற்றம் ஒரு தற்செயலான ஒரு விபத்து, ஏதோ கூட்டம் சேர்ந்து என்ற பொழுது டக்கண்டு ஒரு உயிரிகள் தோன்றி அதிலிருந்து பூரணமடைந்து வந்தது மனிதன் என்று சொல்லுவார்கள். மனிதன் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அனிமல் அல்லது விலங்கு என்ற குறிப்பு விஞ்ஞான அல்ல அறிவியல் ரீதியாக சொல்லப்பட, மனிதன் ஒரு தனித்துவமான படைப்பு என்ற கருத்து இறையியல் மெய்யியல் கருத்துக்களில் சொல்லப்பட, தொல்காப்பியர் அழகாக மனிதனுடைய இடத்தை வகுக்கின்றார். அதிலே அந்த உயிர் வாழ்கின்ற அனைத்தையும் பகுக்கின்றார். நாங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது உயிர்கள் என்ற பாகுபாடு அரிஸ்டோட்டல் படித்தார் என்று தான் முதலாவது படிக்கிறோம். ஒருவருவே தொல்காப்பியரோட உயிர்கள் பாகுபாட்டை சொல்லிக் கொடுப்பதில்லை. தொல்காப்பியத்தில் என்ன சொல்லுகின்றார், அந்த அறிவு, ஒவ்வொரு உயிர்களும் அதன் அறிவுக்கேற்ப, இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி ஸ்பீசிஸுக்கேற்ப அவர் வகுத்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று வைத்தார். அப்போ ஓரறிவினவே அறிவே உற்றறிவு, தொட்டுறறிவு, அது புல்லும் மரணும் ஓரறிவினவே. இப்போ ஈரறிவினவே அவற்றோடு நாவே சுவை, நந்தும் முரளன் ஈரறிவினவே. மூவறிவினவே அவற்றோடு மூக்கே சிதலும் எறும்பும் மூவறிவினவே. நான்கறிவினவே அவற்றோடு கண்ணே நண்டுந்தும்பியின் நான்கறிவினை. ஐந்தறிவினவே அவற்றோடு செவியே. புல்லும் மாவும் ஐயறிவினை. புல் என்பது பறவை, மா என்பது விலங்கு. ஐந்தறிவு வரைக்கும் இருந்தால் மா விலங்குகள், புல் பறவைகள். ஆறறிவினவே அவற்றோடு மனநே, சிந்திக்கிற மனம் வந்துட்டு, பகுத்தறிவு சிந்திக்கிற மனம் வந்தது. மக்கள் தாமே ஆறறிவினவே என்று சொன்னேன். மக்கள் தாமே ஆறறிவினவே என்று மனிதனை, மனிதத்தை வரையறுத்த நூல் தொல்காப்பியம். இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இந்த மனிதத்தை வரையறுத்த தொல்காப்பியம் அடுத்ததாக மற்ற உயிர்களுக்கு இடையிலே மனிதனுக்கு ஒரு சிறப்பை சொல்லுகின்றது. உயர்தின என்மனர் மக்கள் சுட்டி. ஒரு முக்கியமான தமிழ் இலக்கணத்திலே மனிதன் அது இருக்கிற புரிவன் என்று கேட்டால், மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை, மற்றதெல்லாம் அகர்திணை என்று ஒரு இலக்கணம் தமிழ் இலக்கணம் இருக்கின்றது, அதை சொல்லுகின்றது. இவற்றை சொன்ன மட்டுமல்ல, மனிதத்தை சொன்னால் அடுத்ததாக அறத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழர் மரபு, நாங்கள் தமிழ் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு நான் கண்ண நேரம் செலுத்தப்படா சொல்லுவது, தமிழர் மரபு என்று சொல்லுகின்றோம். தமிழ் மரபு எங்களுடைய வேட்டியோ சால்வையோ அல்ல. தமிழர் மரபு எங்களுடைய வேட்டியோ சால்வையோ புடவையோ அல்லது ஆடை அலங்காரங்களோ சில இசைகளோ கருவிகளோ அல்ல. தமிழர் மரபு என்பது, தமிழர் மரபிலே வாழ்க்கை உண்மையானது, வாழ்க்கை அனுபவிக்கப்பட வேண்டியது, வாழ்க்கை ரசிக்கப்பட வேண்டியது, வாழ்க்கைக்காக போராட வேண்டும். அப்ப செல்வத்தை போற்றுவார்கள், வறுமையை விவரிப்பார்கள், இரத்தலை பொருளுக்காக இரத்தலை சொல்லுவார்கள், கொடையை போற்றுவார்கள், வீரத்தை போற்றுவார்கள், போரை போற்றுவார்கள்.
இது எங்களுடைய ஒரு மரபு. அது மட்டுமல்ல, எங்கள் இயற்கையை ரசித்து போற்றி பார்ப்பவர்கள் தமிழர்கள். அது தொல்காப்பியத்திலே பார்த்தால் பல பேர் இலக்கணங்கள் என்று சொல்லாலும் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் என்றால் தனிய பொருளுக்கு அர்த்தம் மட்டுமல்ல. திணைகளை வகுத்து அந்த திணைகள் என்கிற நிலப்பரப்பை சொல்லி, அந்த நிலப்பரப்பின் இயல்பை சொல்லி, அந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற தாவரங்கள் விலங்குகளை சொல்லி, அந்த நிலப்பரப்பில் இருக்க மக்களை சொல்லி, அந்த மக்களுடைய வாழ்க்கை மரபை, அவர்களுடைய காதல் என்ன, வீரம் என்ன என்பதை சொல்வதுதான் தொல்காப்பியத்தினுடைய மரபு. ஆகவே அந்த இயற்கையை ரசித்து, இயற்கையை கொண்டாடி, இயற்கையை போற்றுகின்ற மரபு தமிழர் மரபாக வருகின்றது. இதைத்தான் நாங்கள் சங்க இலக்கியங்களுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். இதைத்தான் நாங்கள் எங்களுடைய சைவ திருமுறைகளிலேயும் வைணவ பிரபந்தங்களிலேயும் பார்க்கின்றோம். இந்த இயற்கையை ரசித்து பாடுகின்ற தன்மை, இயற்கையை போற்றுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். அந்த இயற்கையை போற்றுகின்ற மரபிலே வருகின்ற பொழுது இவ்வளவு சொன்ன அறத்தை அங்கே முன்வைக்கின்றது. அறத்தை எங்கே தொல்காப்பியம் முன்வைக்கிறது என்று கேட்கலாம். முதலாவது சொல்லுவார்கள், இப்படியான பேச்சு எழுத்துக்களில் என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அது ஒரு அறந்தான். சிதவெனப்படுபவை வசையற நாடின் கூறியது கூறல், ரிப்பீட்டிஷன், திருப்பி சொல்றது. மாறுகொள கூறல் ஒன்றை சொல்லிட்டு அதுக்கு மாறாக திருப்பி சொல்றது. குன்றக்கூறல், எடுத்த விடயத்தை முழுமையாக சொல்லாமல் குறையாக சொல்றது. மிகைவிட கூறல், பொருளில கூறல், ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு. மயங்க கூறல், ஒரு கன்ஃபியூசிங் அல்லது தெளிவான இல்லாமல் பேசுவது. கேட்போர்க்கு இன்னா யாப்பிட்டு ஆதல், கேட்பவர்களுக்கு மனதிலே துன்பம், துயரம் அல்லது ஒரு வேதனை வரும்படியாக பேசக்கூடாது, எழுதக்கூடாது. இது அங்கே சொல்லப்பட்ட அறம். அப்ப அறம் அங்கே வந்துட்டது. பழித்த மொழியால் இழுக்கங்கூறல், இன்னொருவை தனிப்பட்ட முறையில இழுத்து பழித்த மொழியினால் இழுக்கங்கூறல். தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல், தானே இதுதான் என்று ஊகித்து தன் பாட்டிலை ஒன்று சொல்லுதல். என்ன வகையினும் மெனக்கோள் இன்மை, ஒரு தெளிவான திடமான நோக்கை அதில் இல்லாமல் பேசுதல், எழுதுதல். அன்ன புறவும் அவற்றை விரியாகும் என்று நாங்கள் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கின்ற அறத்தை பார்த்தோம். குடும்பத்தை பற்றியும் தொல்காப்பியம் சொல்லுகின்றது. இன்றைக்கெல்லாம் குடும்பம் என்றோன்னா பொருத்தம் பார்ப்பார்கள். தொல்காப்பியம் புறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வு முறையுற என்று சொல்லி 10 பொருத்தங்களை சொல்லுகின்றது. அவர்களுடைய குடிப்புறப்பு, அவர்களுடைய குலத்தன்மை, அவர்களுடைய தீவிரத்தன்மை, அவருடைய வயசு, அவருடைய உருவம், அவருடைய காம இச்சை, அவருடைய நிறை குணங்கள், அவருடைய அன்பு, அவருடைய உணர்வு, ஃபீலிங்ஸ், அதுகள் எல்லாத்தையும் வச்சுத்தான் ஆண் பெண் இணைய வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. பொதுவாக இந்த இணைப்பிலே தவறான விஷயங்கள் சிலதையும் சொல்லுகின்றது. யாரும் யாரையும் இதெல்லாம் சொல்லுகிறது. நின்பிரி கொடுமை வியப்பொடு புறமொழி வன் சொல் பொச்சாப்பு மடமையோடு குடிமை இன்புறல் ஏழமை மறப்படு ஒப்புமை என்று. அதாவது ஒருவருக்குள்ள ஒரு பொறாமை, மற்றது வெண் மெனத்தோடு இருத்தல், கடின மெனத்தோடு இருத்தல், ஈகோ அல்லது தன்முனைப்புடன் இருத்தல், மற்றும் ஒருவர் பேசுதல், சாடுதல், கடின வார்த்தைகளை பேசுதல், மற்றது ஒரு தெளிவில்லாமல் இருத்தல், அக்கறை இல்லாமல் இருத்தல், மறத்தல், அப்படியான விடயங்களை ஒரு உறவுக்கு பொருந்தாத விடயங்களாக தொல்காப்பியம் சொல்லுகின்றது. ஆகவே அந்த பிற்காலத்தில் வருகின்ற அறம்பொருள் இன்பம் வீட்டுக்கு அங்கே தொல்காப்பியத்திலே மூலம் போடப்பட்டு விட்டது. ஆகவே இப்படிப்பட்ட தொல்காப்பியம் ஏன் இன்றைக்கு வேணுமென்றால், எங்கள் வாழ்விலே தமிழர் மரபு தொடர்ந்து நாங்கள் பேண வேண்டுமென்றால், இதில் ஆய்வு அரங்கு விடயங்களிலே இதை பற்றிய மேலும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த தொடர்ச்சியினுடைய தொடக்கம் எங்கள் தொல்காப்பியம். இன்றைக்கு இந்த தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் வரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். இன்றைக்கு இந்த தொல்காப்பியத்தினுடைய உள்ளுரை கருத்துக்களையும் அதனுடைய உண்மைகளையும் அதனுடைய மரபையும் உலகெல்லாம் பரவும் செய்யும் வகையிலே இந்த